வணக்கம் மக்களே. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. சில வீடியோக்கள் அது என்ன அப்படின்னா, திருமுருகன் காந்தி அவர்களால் வந்துட்டு சென்னையில் உள்ள சில ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்கள் வந்துட்டு அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணிட்டு சில பேர் கேலியாகவும் கிண்டலாகவும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரயில்வே ஜங்ஷனில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்தை அழிச்சிட்டீங்க, எப்போ நீங்க போயிட்டு ரூபானில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்தை நீங்க அழிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேலியும் கிண்டலாகவும் கேள்வி கேட்குறாங்க. அதே நேரத்தில் சில பேர் வந்துட்டு இந்தி திணிப்பெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கா, இந்தி எழுத்து அதுக்கு அழிக்கிறதுனால மட்டும் இந்தி அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான முறையிலையும் கேள்விகளை வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி டால்கா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய ஒரு வீடியோ தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ டைம் இருந்தால் நிச்சயம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எதுக்காக ரயில்வே ஜங்ஷனில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்து அழிக்கிறோம் அப்படின்னா, இந்தி திணிப்பை பண்றது யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு இந்தியை திணிக்கலாம் அப்படின்றதுனால அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதே சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ரயில்வே ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய இந்திய எழுத்து அழிக்கிறதுன்றது எதிர்ப்போட ஒரு வழி. அதனாலதான் நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை அழிச்சு நம்ம வந்துட்டு எதிர்ப்புகளை வந்துட்டு முன்வைக்கிறோம். சரி, எதுக்காக இந்த எதிர்ப்புகளை முன்வைக்கணும்? அப்படி இந்தி எழுத்து அங்க வைக்கிறதுனால மட்டும் தமிழுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட போதா, அது என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்திக்கும் இந்தி திணிப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் விருப்பப்பட்டு ஒருத்தவங்க இந்தி கத்துக்கிறதுக்கும் கட்டாயமா ஒருத்தவங்க இந்தி திணிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நார்த் இந்தியாவில் வேலை பார்க்க போறேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஹிந்தி தேவைப்படும். அதனால நான் போய் ஒரு ஸ்கூல்ல போய் ஹிந்தி கத்துக்குவேன். ஆனா இன்னொரு ஒருத்தன் நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்க்கல அப்படின்னா அவனுக்கு அங்கே ஹிந்தி தேவைப்படாது. அதனால நான் போய் ஹிந்தி கத்துக்கிறேன் அப்படின்ற காரணத்தினால அவன் மேல போய் என்னால கட்டாயம் இந்தியை திணிக்க முடியாது. இப்ப இங்க இன்னொருத்தவங்களுக்கு கேள்வி வரலாம், அவரும் ஹிந்தி கத்துக்கிறதுனால நல்லதுதானே, அவர் நாட்டில வேலைக்கு போறாரோ இல்லையோ, ஒரு மொழியை நம்ம எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறதுனால வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கில் தானே, ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சில கேள்வி கேட்கலாம். கரெக்டு தான், எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கத்துக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான். ஆனா நம்மள அந்த மொழி கத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா, யூனியன் கவர்மெண்ட் விச்சவர் பார்ட்டி அந்த ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட நோக்கம் வந்துட்டு நம்மள ஹிந்தி கத்துக்க வைக்கணும்ன்றது கிடையாது, அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவா பரப்பணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த இந்தி திணிப்புன்றது. ஸோ என்ன அந்த பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியான்றது ஒரு ஸ்டேட், ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் கிடையாது. இந்தியா வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வந்து யூனியன் தான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு பல மொழிகள் இருக்கு, பல மதங்கள் இருக்கு, பல இனங்கள் இருக்கு, பல கலாச்சாரங்கள் இருக்கு. இப்படி பல வகையான மக்கள் ஒன்னா இருக்கக்கூடிய பல பல வகையான எப்படி சொல்றது, பல வகையான நாடுகள் ஒன்னா சேர்ந்த ஒரு துணைக்கண்டம் தான் நம்மளோட இந்தியா. ஸோ அஸ் யூனியன் கவர்மெண்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா கலாச்சாரங்களுக்கும், எல்லா இனங்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை, ஒன்றிய அரசோட கடமை, அஸ் வெல் அஸ் மக்களோட நம்மளோட கடமையும் தான். நம்மளும் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அதுவும் நம்மளோட கடமை தான். ஆனா ஹிந்தின்ற ஒரே ஒரு லாங்குவேஜை நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கும்போது, இல்லை கவர்மெண்ட்டே மக்கள் மேலே இம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற மொழிகளோட முக்கியத்துவம்ன்றது குறைக்கப்படும். அதுக்கு உதாரணமா நிறைய சம்பவங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாலே, இப்போ இந்தியாவில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேரும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, குஜராத்தின்னு சொல்லுவோம். இப்போ வட இந்தியா அப்படின்னாலே இப்போ நான் சொன்ன லாங்குவேஜ்ல ஃபுல்லாமே பெரும்பாலான லாங்குவேஜ் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தான். இப்போ நம்ம நார்த் இந்தியா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோன்ற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஹிந்தி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அது உண்மை கிடையாது. நார்த் இந்தியாலையும் போஜ்பூரி, பீகாரி, அஸ்ஸாமி, ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்தி, பெங்காலி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்துட்டு நம்ம நார்த் இந்தியா அப்படின்னாலே வந்துட்டு ஹிந்தின்ற லாங்குவேஜ் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சினிமா நம்ம எல்லாருமே பார்ப்போம். சினி இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் மட்டும் டோலிவுட், கோலிவுட், மாலிவுட், சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆனால் நார்த் இந்தியாவில் ஒன்லி பாலிவுட்ன்ற ஹிந்தி இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கு. இந்த சினிமா எக்ஸாம்பிள்ன்றது சில பேருக்கு சின்ன படத்தனமாகவும் சைல்டிஷாகவும் தெரியலாம். பட் ஆனால் இதுவே வந்துட்டு ஒரு லாங்குவேஜை நம்ம திணிக்கிறது எப்படி ஒரு சோசியல் இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அவங்க அந்த லாங்குவேஜை அப்போ அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டில் தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் வந்துட்டு இன்னும் ஹிந்தி திணிப்பதற்கு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அப்போ இந்தியா அவங்க திணிக்கும் போது அதை எதிர்க்காம விட்டதன் விளைவு தான் மற்ற மாநில மக்கள், அதாவது அந்த வட இந்தியாவை, அதாவது எந்த மாநிலங்கள் இந்தியா அனுமதிச்சாங்களோ அந்த மாநில மக்களை தவிர்த்து மற்ற மாநில மக்கள், மற்ற மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாநிலம் அப்படின்னாலே இந்தி தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் பார்வை நமக்கு வருது தெரியுமா. அதுக்கு காரணம் அவங்க அப்போ இந்தியை திணிச்சதுதான். ஸோ அப்படி அதே மாதிரி தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு போயிடக்கூடாது, கன்னடத்துக்கான முக்கியத்துவம் போயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் தமிழ்நாடும் கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் ஃபுல்லாமே இந்தியை வந்துட்டு தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்.
அதனால தான் இப்போ இந்த அரசியலை வந்துட்டு மகாராஷ்டிரா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால தான் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவில் வந்துட்டு மராத்தியின் மீது இந்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள், மகாராஷ்டிராவில் உள்ள அரசியல்வாதிகள் ஃபுல்லாமே இந்தி திணிப்பை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு அவங்க தமிழ்நாடு வந்துட்டு முன்னுதாரணமாக வச்சு தமிழ்நாட்டை நீங்கள் பாருங்க, அவங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறத நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு மாநில மொழியோட முக்கியத்துவம் ஒரு மொழியை திணிக்கிறதுனால வந்துட்டு குறைஞ்சு போகும். அதனால தான் நம்ம வந்து இந்தி திணிப்பை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சில பேருக்கு இன்னொரு கேள்வி வரலாம், அப்போ ஆங்கிலம் மட்டும் அலோவ் பண்ணுறதுனால மட்டும் ஒரு மாநிலத்தோட மொழியோட முக்கியத்துவம் குறைஞ்சிடாதா அப்படின்னு. கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இன்னொரு மொழி தேவைப்படுது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு என்னோட தாய்மொழின்றது தெரியாது. என்னோட தாய்மொழி தெரியாத ஒரு மக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ என்னோட தாய்மொழி தெரிஞ்ச ஒருத்தவன்ட்ட வந்து என்னோட தாய்மொழியில நான் பேசிடுவேன், தமிழில் நான் பேசிடுவேன். ஆனால் தமிழ் தெரியாத ஒருத்தன் நான் என்ன லாங்குவேஜில் பேச முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜ் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த கனெக்டிவ் லாங்குவேஜாக தான் இப்போ நம்மகிட்ட வந்து ஆங்கிலம் இருக்குது. இப்போ இந்த ஆங்கிலம் நான் கற்றுக்கிறதுனால என்னால் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே வேணாலும் போய் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா நானும் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன், கேரளாக்காரனும் இங்கிலீஷ் கற்றுக்கிறான், நார்த் இந்தியாவும் இங்கிலீஷ் கற்றுப்பான், வெளிநாட்டுக்காரனும் இங்கிலீஷ் கற்றுப்பான். அப்படின்றதுனால இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு என்னால் இந்தியாவுக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ண முடியும், வெளிநாட்டிலையுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் நான் ஹிந்தி கற்றுக்கிறதுனால வந்துட்டு அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஈவன் என்னால் இந்தியாவுக்குள்ளே கூட எல்லா இடத்துலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஹிந்தி கற்றுக்கிறதுனால என்னால் நார்த் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸில் தான் இப்போ ஹிந்திக்கு பேச முடியுமே தவிர கேரளாலேயோ ஆந்திராலேயோ நார்த் ஈஸ்ட்லேயே போயிட்டு என்னால் வந்துட்டு ஹிந்தி பேச முடியாது. ஸோ ஆல்ரெடி மக்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு, மொழி தெரியாத மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழி நம்மகிட்ட இருக்குது. அப்படின்றதுனால ஹிந்தி அப்படின்ற இன்னொரு மொழிக்கு நமக்கு வந்துட்டு இன்னொரு மொழியோட அவசியமும் கட்டாயமும் வந்துட்டு நமக்கு ஏற்படலை. இப்படி அவசியமும் கட்டாயமும் ஏற்படாத ஒரு நிலையில எதுக்காக அவங்க மேலே நம்ம மேலே அவங்க இந்தியை திணிக்கணும் அப்படின்றத நம்ம லைட்டாக சிந்திச்சா கூட அவங்களோட அரசியல் என்னன்றது நமக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், இந்தியை யாரும் எதிர்க்கலை. இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க, இப்போ நீங்கள் இந்தி திணிப்பை நீங்கள் இப்போ இந்தியை எதிர்த்து பேசுகிறீங்களே, இந்த திணிப்பை எதிர்த்து பேசுகிறீங்களே, இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னா எனக்கு உண்மையிலே ஹிந்தி தெரியாது. பட் இன்கேஸ் நான் ஒரு நார்த் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலோ அல்லது வந்துட்டு சம்திங் எனக்கு வந்து நார்த் இந்தியாவில் ஒரு கனெக்ட் ஏற்படுது அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக நான் ஹிந்தி கற்றுப்பேன். சரிங்களா? ஏன்னா அது எனக்கு அப்போ தேவைப்படுது, அதனால நான் போய் ஹிந்தி கற்றுக்கிறேன். ஆனால் தேவையே இல்லாத ஒருத்தவன்கிட்ட போய் அதை திணிக்கிறது தப்புன்றதான் நம்ம வந்து சொல்ல வரோம். நம்ம வந்துட்டு ஒரு லாங்குவேஜோட இம்போசிஷனுக்கு தான் நம்ம எதிரியே தவிர ஒரு லாங்குவேஜுக்கு நம்ம எப்பயுமே எதிரியாக இருந்தது கிடையாது. அதனுடைய எக்ஸாம்பிள் தான் நிறையா வட இந்தியர்கள் வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. பல வட இந்திய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் நடத்த சந்தோஷமா இருக்காங்க. நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், நிறைய டியூஷன்ஸ் ஹிந்தி பற்றிய சவாலை வந்துட்டு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுது. எந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரனும் எந்த ஒரு தமிழனும் போயிட்டு அது எதிர்த்து போராட்டம் பண்ணலை, ஹிந்தி பேசக்கூடிய மக்களை போய் அடிக்கல, அட்டாக் பண்ணலை. பட் அவங்களுக்கு அந்த ஏன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. ஹிந்திக்கும் இந்தி திணிப்புக்கும் கட்டாயத்துக்கும் விருப்பத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படின்றதுனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை அனுமதிக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் கட்டாயமாக ஹிந்தி திணிக்கிறது எப்படி தப்போ அதே போல இந்தியை விருப்பப்பட்டு கற்றுக்கக்கூடிய ஒருத்தவனை போய் தடுக்கிறதுன்றது தப்பான ஒரு விஷயம்தான். ஸோ தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், இந்தி திணிப்புன்றது பல ஆண்டு காலமா, அதாவது அப்போ காங்கிரஸ் பண்ணாங்க, இப்போ பிஜேபி பண்றாங்க, சம்டைம்ஸ் டைரக்டா பண்றாங்க, சம்டைம்ஸ் இன்டைரக்டா பண்றாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அதை பண்ணும்போதும் அதனோட அரசியலையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போதுமே அந்த இந்தி திணிப்பை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எந்த கட்சியினர் யாரா இருந்தாலும் எந்த ரூபத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னாலும் அதை நம்ம ஒரு 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 நல்ல வழியில, ஒரு ஸ்மார்ட்டான வழியில நம்ம வந்துட்டு அதுக்கான எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் இந்தியாவோட ஃபெடரலிசத்துக்கும் ஒரு ஸ்டேட்டோட ரைட்ஸுக்கும் தமிழ் மொழிக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பல வகையில் நம்ம மாறுபட்டு இருக்கோம். பொலிட்டிக்கல் ஐடியாஸாக இருக்கட்டும், மக்களோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து மாறுபட்டு வேறுபட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களையுமே ஒவ்வொரு விஷயங்களை வேறுபட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்தியாவை வந்துட்டு ஒரு பன்முகத்தன்மையின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு உலக அறிஞர்கள் பலரும் வந்துட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்தியா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியாக தான் இருக்கணும், யூனிஃபார்மிட்டியாக மாறிடக்கூடாது. அப்படின்னா நம்ம இந்தி திணிப்பு மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்துட்டு எல்லா மக்கள் மேலேயும் திணிக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாமே எதிர்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை ஆதிக்கவாதிகள் ஆதிக்க சக்தியில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்பயுமே எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் அந்த வீடியோவில் வந்துட்டு பேசலாம். நன்றி.